अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह ஆரம்பமாக ஹஜ்ரத் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதினாங்க. உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். ஆரம்பமாக சொன்னார்கள், அல்லாஹ் தாலாவுடைய பெரும் கிருபை, அல்லாஹுடைய அருள். நாம் எல்லாம் இல்முடைய தேட்டத்தில், இல்முடைய ஆர்வத்தில், இல்மை கற்றுக்கொள்வதற்காக மதரசாவிற்கு வருகை தந்திருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் தாலா பரிபூர்ணத்துவம் பெற்றவர்களாக 4 நபர்களைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பரிபூர்ணத்துவம் அடைந்தவர்களாக அல்லாஹ் 4 நபர்களை குறிப்பிடுகிறான். அதில் முதலாவதாக நபியீன், நபிமார்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரண்டாவதாக சித்தீகீன், மூன்றாவதாக ஷுஹதா, நான்காவதாக சாலிஹீன். இந்த 4 தரமான மக்களை அல்லாஹ் பரிபூர்ணத்துவம் பெற்றவர்கள் என்பதாக சுட்டி காட்டுகிறான். இவர்களிலே இருக்கக்கூடிய பரிபூர்ணத்துவம் என்பது 2 விஷயங்களை மையமாக கொண்டு பரிபூர்ணத்துவம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, இல்முடைய அடிப்படையில், இல்முடைய பரிபூர்ணத்துவத்தால் இவர்கள் பரிபூர்ணத்துவத்தை அடைந்தவர்கள். அதில் அடிப்படையானவர்கள் நபிமார்கள். ஏனெனில் நபிமார்களுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வஹீயின் மூலமாக அல்லாஹுடைய இல்ம் அருளப்படுகிறது. வஹீயின் மூலமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக நபிமார்களுக்கு இல்ம் கொடுக்கப்படுகிறது. எனவே நபிமார்கள் என்பவர்கள் இல்ம் என்கிற பரிபூர்ணத்துவத்திலே அசலானவர்களாக, அடிப்படையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக, அவர்களின் ஒரு கிளையாகத்தான் சித்தீகீன்கள் இருக்கிறார்கள். சித்தீகீன்கள் நபிமார்கள் கொண்டு வந்த இல்மை, நபிமார்கள் கொண்டு வந்த தீனை, ஷரியத்தை அவர்கள் உண்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு கிளையாக இருக்கிறார்கள். இல்ம் என்கிற பரிபூர்ணத்துவம் என்பதற்கு அடிப்படையானவர்களாக நபிமார்கள் இருக்கிறார்கள். அவர்களின் கிளையாக சித்தீகீன்கள் இருக்கிறார்கள். இன்னொரு தரமான பரிபூர்ணத்துவம் எது? அது அமலால், அமலின் வணக்கத்தின் மூலமாக பரிபூர்ணத்துவத்தை அடைந்தவர்கள். வணக்கத்தின் மூலமாக பரிபூர்ணத்துவம் என்பதிலே அடிப்படையானவர்களாக ஷுஹதாக்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை தீனுக்காக தியாகம் செய்தவர்கள். யார் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்களோ அவர்களின் மூலமாகத்தான் உலகத்திலே வணக்கங்கள் நடைபெறுவதற்கான பாதைகளும் வழிகளும் இலகுவாக்கி கொடுக்கப்படுகிறது. ஷுஹதாக்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் சாலிஹீன்கள் அவர்களுடைய அமல் செய்வதிலே குழப்பத்திலே இருந்திருப்பார்கள், சிக்கலிலே இருந்திருப்பார்கள். ஷுஹதாக்களுடைய தியாகம், அந்த உயிர் தியாகம் செய்த அந்த அவர்களின் தியாகத்தின் விளைவாகத்தான் அமல்கள் நடப்பதற்கான சாதகமான சூழலும், அமல்கள் நடப்பதற்கான எல்லா வகையான வழிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமல்களுடைய பரிபூர்ணத்துவம் என்கிற அடிப்படையிலே அசலானவர்களாக, அடிப்படையானவர்களாக உயிர் தியாகம் செய்த ஷுஹதாக்கள் இருக்கிறார்கள். சாலிஹீன்கள் அவர்களுடைய ஒரு கிளையாக இருக்கிறார்கள். பரிபூர்ணத்துவம் என்பது 2 தான். குர்ஆனிலே சொல்லப்பட்ட பரிபூர்ணத்துவம் பெற்றவர்களுக்கான அடிப்படையான தன்மைகள் 2 தான். ஒன்று, இல்முடைய கைஃபியத்தை கொண்டு, இல்முடைய தன்மைகளை கொண்டு. இரண்டாவது, அமலை கொண்டு, அமலுடைய கைஃபியத்தை கொண்டு. அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பெரும் கிருபை, நீங்கள் எல்லாம் அந்த 2யுமே பெற்றுக்கொள்வதற்காக இங்கு வந்தடைந்திருக்கிறீர்கள். இல்ம் இருக்கிறதே, இல்முடைய சிஃபத், நபிமார்கள் அசலானவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நீங்கள் எல்லாம் மதரசாவிற்கு வந்திருக்கிறீர்கள். மதரசாவிலே இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே ஒரு பரிபூர்ணத்துவத்திற்கான தன்மையை நீங்கள் அடைய முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். அதற்கான நிலையை நீங்கள் ஆரம்பம் செய்து விட்டீர்கள். இரண்டாவது, அமலுக்கானது. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிரகாசமான முகங்களை பார்க்கும் போதே என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது, அதையும் நீங்கள் அடைந்திருப்பீர்கள், அதையும் நீங்கள் அடைவதற்கான முயற்சியில் இருக்கிறீர்கள். அமலுடைய நிலை என்பதும் அது இங்கிருந்து எப்படி உயிர் தியாகம் செய்யக்கூடிய தியாகிகள் அவர்களுடைய உயிரை தியாகம் செய்து தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டார்களோ அதுபோல நீங்களும் உங்கள் தியாகம் செய்து மதரசாவிலே வந்து அதற்கான வழிகளை தேட ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் வேற என்ன சொல்வது? பரிபூர்ணத்துவத்திற்கான எல்லா வழிகளும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இதிலே கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், நபி அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ, வழிகாட்டினானோ அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு சுட்டி காட்டினான், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய இல்மிலே அபிவிருத்தியை கொடு, அதிகத்தை கொடு என்று கேட்க சொல்லி அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். நபி அவர்களுக்கே பரிபூர்ணத்துவம் பெற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த கட்டளையிடுகிறான், நீங்கள் இல்மிலே அதிகரிப்பை கேளுங்கள்.
இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடியது. இல்மிலே அதிகம் பேராசை கொண்டவர்களாக, அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக நாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு பிரகாசமான அபிவிருத்தியான இல்மை எனக்கு கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பேராசை என்பது எல்லா இடங்களிலும் அது பழிப்பிற்குரியதல்ல. பேராசை என்பது எல்லா இடங்களிலும் கேவலமானதல்ல. பேராசை என்பது சில இடங்களிலே ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தாலா நபியவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், இல்மிலே பேராசை கொண்டு அதன் அதிகரிப்பை நீங்கள் கேளுங்கள். இல்மின் மீது பேராவல் கொண்டு அதிலே கூடுதல் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் தாலா கட்டளையிடுகிறான். இதை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லும்போது ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், ஒருவருக்கொருவர் முண்டி அடித்துக் கொண்டு இல்மை தேடுவது என்பது பாக்கியத்திற்கான அடிப்படையாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இல்மில் அதிகரிப்பை நாம தேடணும். இல்மில கூடுதலை அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, துஆ செய்ய சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு பயன் தரக்கூடிய கல்வியை கொடுப்பாயாக, இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எனக்கு பயன் தரக்கூடிய கல்வியை கொடுப்பாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்படி நபி அவர்கள் பணித்திருக்கிறார்கள். இல்மிலே அதிகரிப்பை கேட்பது என்பது இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு கட்டளையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கான அடிப்படையே இந்த இல்முடைய பரிபூர்ணத்துவத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அதற்கு சுட்டி காட்டினார். ஷேக் யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நபருக்கு சரியான இல்மு கிடைத்து விடுமானால் அமல் செய்வது என்பது அவருக்கு லேசாக ஆகிவிடும். அமல் செய்வது, செயல் வடிவமாக அதை கொண்டு வருவது என்பது இலகுவாகிவிடும் என்பதாக ஷேக் யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டுவார்கள். இல்ம் என்பது யாரிடத்தில் சரியான இல்ம் வந்து விடுமோ அவர்களிடத்தில் அமல் என்பதும் சரியான நேஜிலே, சரியான வழிமுறையிலே வந்துவிடும். தானீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களாம், இரண்டு விஷயங்கள் இருந்தால் இந்த இரண்டு பரிபூர்ணத்துவத்தையும் நாம் அடைந்து கொள்ளலாம். கவனமும் முனைப்பும் இருக்குமானால், துன் और தியான் என்று சொன்னார்கள் அழகா, கவனமும் முனைப்பும் இருக்குமானால் அவர்கள் இல்மையும் கற்றுக்கொள்ளலாம், அமலையும் கற்றுக்கொள்ள முடியும், அமலுடைய பரிபூர்ணத்துவத்தையும் அடைந்து கொள்ள முடியும். கவனத்தோடு முனைப்போடு அதன் மீது ஆர்வம் கொண்டு ஆர்வத்தோடு அதிலே முனைப்போடு செயல்படும் போது அல்லாஹ் இரண்டு வகையான நியமங்களையும் நமக்கு கொடுத்து விடுவான் சொன்னாங்க. ஒரு அறிஞரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீங்க முராகபா செய்வதை எப்படி கற்றுக்கொண்டீங்க, இறை தியானம் செய்வதை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? சொன்னாங்க, பூனை இடத்திலிருந்து நான் அந்த தியானம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன். அப்ப கேட்டாங்களா, எப்படி நீங்க சொல்றீங்க பூனை இடத்திலிருந்து? எப்பொழுது பூனை தனது நோக்கமாக எலியை ஆக்கிவிட்டு அமர்ந்து விடுமோ அதில் எந்த அசைவுகளும் ஏற்படுவதில்லை, நிலைத்திருந்து எந்த பதட்டமும் இல்லாமல் முழு கவனத்தோடு சிரத்தையோடு ஒரே கவனத்தோடு இருந்து அதை பிடித்து விடுகிறது, அடைந்து விடுகிறது. இதுதான் முராகபாவிற்கான அடிப்படை என்பதாக சொன்னதாக அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதே போன்றுதான் இன்னொரு உதாரணம் கொடுத்தார்கள். ஆற்றிலே கொக்கு நிற்கிறது, மீனை பிடிப்பதற்காக கொக்கு நிற்கிறது. கொக்கு ஆற்றிலே மீனை பிடிக்க நின்று விடுமானால் அதிலே எந்த ஒரு அசைவும் இருப்பதில்லை, ஒற்றை காலிலே நின்று கொண்டு காத்திருக்கிறது. மீன் தனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்பதற்காக நிலைத்து நிற்கிறது. எப்பொழுது மீன் வருமோ அதை பற்றி கொள்கிறது, பிடித்துக் கொள்கிறது. தனது நோக்கத்தை அடையும் வரை அதில் எந்த மாற்றமும் சலனமும் இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல் ஸ்திரத்தன்மையோடு நிலைத்து நிற்கிறது. இந்த கவனம்தான் இல்மை அடைந்து கொள்வதற்கு வேண்டும். இதைத்தான் ஹஜ்ரத் தான்வீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டி காட்டுவார்களாம். இந்த இரண்டு தன்மைகள் இருக்குமானால் அவர்கள் தீனை, இந்த நோக்கங்களை, பரிபூர்ணத்துவத்தை தாராளமாக அடைந்து கொள்ள முடியும். அதற்கான அடிப்படையே இதுதான் என்பதாக தான்வீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களாம். நோக்கத்தை அடையும் வரை ஸ்திரத்தன்மையோடு முழு கவனத்தோடு நாம் இல்மை கற்க வேண்டும். இல்மிலே கற்பதற்காக நாம் முழு முனைப்பு காட்ட வேண்டும். அந்த நேரத்தில் வேறு சிந்தனைகளோ வேறு கவனங்களோ வராமல் ஒரே கவனத்தோடு இல்மின் பக்கம் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. சையத் சுலைமான் நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ரத் தான்வீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல கேட்டாங்களாமா, ஹஜ்ரத் நீங்க சொல்றீங்க எல்லாவற்றையும் மறுக்கணும், என்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்றீங்க. ஹாஃபிதாக இருக்கிறோம், ஆலிமாக இருக்கிறோம், கராத் ஓதக்கூடிய காரிகளாக இருக்கிறோம், இஃப்தா முஃப்திகளாக இருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்றீங்களே,
இது எப்படி முடியும்? இது சாதாரணமான விஷயம் அல்ல. உங்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பெரும் நபர்களும் கூட இந்த இடத்துல வந்து தடுமாறிடுவாங்க. இது என்னுடையது இல்லை என்று சொல்ல வரும் பொழுது, நான் ஆலிம் இல்லை, நான் ஹாஃபிது இல்லை, நான் ஒரு அந்தஸ்தில் இல்லை என்று சொல்வதானால் இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் இது செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒன்று. சையத் நபி சுலைமான் நபி சாஹிப் ரஹமத்துல்லாஹி அவங்க கேட்டபோது ஹஜ்ரத் தானீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாமா, நீங்கள் ஹாஃபிது தான், ஆலிம் தான், முஃப்தி தான், இருந்தாலும் இது உங்களுடையதல்ல, இது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அருள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அருட்கொடை. இல்லை என்று சொன்னால் யாரிடத்திலிருந்துமே இந்த தன்மைகள் எதுவுமே உள்ளிருந்து வர்றதில்லை. யாருடைய சொந்தமா அவர் ஏற்கனவே ஹாஃபிதாக இருக்கிறது இல்லை, யாரிடத்திலும் இல்ம் என்கிற சிஃபத் இயற்கையாக இருப்பதில்லை. இல்ம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையாக இருக்குது. இல்லைன்னா எத்தனை நபர்கள் ஹிஃப்து ஓதுவதற்காக மதரசாவுக்கு வர்றாங்க, ஆனால் குர்ஆன் மனனம் செய்ய முடியாமல் பாதியிலே திரும்பி போயிடுறாங்க. எத்தனை நபர்கள் மதரசாவிற்கு ஓதுவதற்காக வர்றாங்க, ஆனால் இல்முடைய எந்த ஒரு அடிப்படையான தொடர்பும் இல்லாமல் போயிடுறாங்க. இதுக்கான அடிப்படை என்ன? இது எதுவுமே நம்மிடத்திலிருந்து இல்லை. அடுத்தவங்க அதான் சொன்னாங்க, ஒரு அடிப்படையான விஷயம் நான் சொல்லுகிறேன், எந்த தன்மைகளாகட்டும், எந்த பரிபூர்ணத்துவமாகட்டும், அது எதுவுமே நம்முடைய சுயத்தில் எதுவுமே இல்லை, நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எதுவும் ஒன்றுமே இல்லை. இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய அருளா, அல்லாஹ்வுடைய பாக்கியமா, நிஅமத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா இது நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த விஷயத்தை யார் உள்வாங்கிடுவாங்களோ, நான் என்னிடத்திலிருந்து எதுவுமே இல்லை, எல்லாமே அல்லாஹ்விடத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் என்கிற இந்த விஷயத்தை யார் உள்வாங்கிடுவாங்களோ, இது உள்வாங்கிறதுக்கு சாதாரணமானதல்ல, இது மிக கசப்பான ஒன்று, கடினமான ஒன்று. இந்த கசப்பான மிடரை யார் அருந்தி விடுவாரோ இவர் முழுமையான பரிபூர்ணத்துவத்தை அடைந்து விடுவார். இந்த ஒரு விஷயத்தை நாமெல்லாம் உள்வாங்கிட்டாலே நாம ஒரு நிலையை அடைந்து விட்டோம், பாக்கியத்தை அடைந்து விட்டோம் என்பதாக அவர்கள் சுட்டி காட்டினார்கள். சொல்றாங்க, இந்த விஷயத்தை நான் குர்ஆனிலிருந்து உங்களுக்கு முன்னால ஆதாரங்கள் முன்வைக்க முடியும். ஒரு நபர் தன்னிடத்தில் எவ்வளோ பெரிய தன்மைகள் வந்தாலும் அது என்னுடைய புறத்திலிருந்து உண்டானதல்ல, என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டதல்ல, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்பதை யார் உணர்வார்களோ அவர்கள் இலகுவாக பரிபூர்ணத்துவத்தை அடைந்து விடுவார்கள். இதற்கான ஆதாரத்தை நாம் முன்வைக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் உங்களை உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியாக்கும் பொழுது லா தஅலமூன ஷைஅன், நீங்கள் எது ஒன்றையும் அறியாமல் இருந்தீர்கள். எதுவுமே தெரியாத நிலையில், எதுவுமே அறியாத நிலையில், எந்த இல்மும் உங்களிடத்தில் இல்லாத நிலையில் தான் நீங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கப்பட்டீர்கள். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அறிஞனாக பிறந்தேன், ஒரு ஆலிமாக பிறந்தேன் என்று சொல்ல முடியுமா? இல்முடைய தன்மையோடு பிறந்தேன் என்று சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், உங்களை தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் வெளியாக்கும் பொழுது நீங்கள் எதையும் அறியாமல் இருந்தீர்கள், எதையும் அறியாத நிலையில் தான் நாம் வெளியாக்கினோம். ஆரம்பத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கம் என்பது இல்ம் இல்லாத நிலையில், எதுவும் அறியாத நிலையில் அல்லாஹ் ஆரம்பம் செய்ய வைக்கிறான். அதனுடைய இறுதி நிலை, கடைசி காலம் என்று வரும்போது அல்லாஹ் அதையும் சொல்லுகிறான், யுரத்து இலா அர்தலில் உம்ர் லிகைலா யஅலம பஅத இல்மின் ஷைஆ. தள்ளாத வயது வரும்போது, தள்ளாமை வரும்பொழுது, முதுமை வரும்போது, எல்லா இல்மும் அறிந்த பிறகு ஒரு அறியாத நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். இல்ம் அபகரிக்கப்பட்ட, கைப்பற்றப்பட்ட நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். வாழ்க்கையுடைய கடைசி காலம் என்று வரும் பொழுது, தள்ளாமை ஏற்படும் போது அங்கே இல்ம் இல்லாத நிலை ஏற்பட்டுரும். இல்ம் என்பது கடைசி காலத்திலும் இருப்பதில்லை, துவக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்வின் துவக்கத்திலும் இல்ம் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்வின் கடைசியிலும் இல்ம் இருப்பதில்லை. இதற்கு இடைப்பட்ட காலத்துல தான் அல்லாஹ் தஆலா இந்த சிஃபத்தை உங்களுக்கு கொடுக்கிறான். இல்ம் என்கிற தன்மை அல்லாஹ் ஒருவருக்கும் கொடுக்கிறான். அதுவும் கூட அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. இல்மிலிருந்து உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது மிக சொற்பமாக, மிக குறைவாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எப்படி சுட்டி காட்டுகிறான், வாழ்வின் துவக்கமும் இல்ம் இல்லாத நிலை, வாழ்வின் இறுதி நிலையும் இல்ம் இல்லாத நிலை, இடையில் கொடுக்கப்படுவதும் சொற்பமானதே. இதுல என்ன கர்வம் கொள்வது, இதுல என்ன அகம்பாவம் கொள்வது, அகந்தை கொள்வது, இதுல என்ன பெருமிதம் இருக்குது? ஒரு மனிதன் எந்த அடிப்படையில்
இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது தன்னுடைய இல்மை கொண்டு பெருமைப்பட முடியும்? இல்ம் என்பதை கொண்டு பெருமைப்படுவதற்கான, பெருமிதம் கொள்வதற்கான, அகம்பாவம் கொள்வதற்கான வாய்ப்பே முகாந்திரமே இல்லை. எந்த இடத்திலும் பெருமை கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை இல்மை கொண்டு. பாருங்க, இல்ம் அதிகரிக்க அதிகரிக்க பணிவு அதிகரிக்கணும். இல்முடைய அசல் சிஃபத் இருக்கிறதே, இல்முடைய பரிபூர்ணத்துவம் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பணிவையும் எளிமையையும் தன்னுடைய பலவீனமான நிலையும் தான் முன்வைக்கக்கூடியவனாக ஆக்கும் இல்ம் என்பது. பாருங்க, பழம் தரக்கூடிய கிளை இருக்கிறதே அது தாழ்ந்துரும். பழம் இருக்கக்கூடிய அந்த கிளை இருக்கிற மரத்துல அது காற்றுல ஆடுவதில்லை, அசைந்து ஆடிக்கொண்டிருப்பதில்லை, அது கனத்தால் தாழ்ந்து விடுகிறது, பணிந்து விடுகிறது. இதுதான் இல்முடையவருக்கான அடையாளம். யார் இல்மின் மூலமாக பணிவை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவாரோ, இல்ம் வரும்போது அவரிடத்துல பணிவு வந்து விடுமோ, இவர் பரிபூர்ணத்துவத்தை அடைந்து விட்டார் என்பதற்கான அடையாளமாக ஆகிவிடுகிறது. ஆனா யார்கிட்ட இல்ம் வந்த பிறகு தலை மேல் நோக்கி உயர்ந்து விடுகிறதோ, பெருமிதம் வந்து விடுகிறதோ, இவங்க விளங்கிக் கொள்ளணும், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அதனாலதான் என்னுடைய தலை மேல ஓங்கிடுச்சு, என்னிடத்துல பெருமை வந்துருச்சுன்னு விளங்கணும். இல்மின் மூலமாக பணிவு ஏற்படுவது என்பதுதான் பரிபூர்ணத்துவத்திற்கான அடையாளமாக இருக்கிறது. சொன்னாங்க, இல்ம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு பரிபூர்ணத்துவத்திற்கான அடையாளம். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இல்மையும் நஃபி செஞ்சிருவார், இல்லை என்று இக்ரார் செய்வார், இல்லை என்று சொல்லுவார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இல்ம் அதனுடைய தன்மைகளையும் மறுப்பார். அதுபோல பரிபூர்ணத்துவத்திற்கான அடையாளத்தில் ஒன்று தன்னுடைய நாட்டங்களையும் இல்லாமல் ஆக்கிவிடுவார். தனக்கென்று ஒரு நாட்டம் வைத்துக் கொள்ள மாட்டார், ஆசை எதிர்பார்ப்பு எதை வைக்க மாட்டார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் என்ன முன்வைத்திருக்கிறார்களோ, நம்முடைய அறிஞர்கள் எதை நமக்கு முன்வைத்திருக்கிறார்களோ அதுதான் நமக்கான வழிகாட்டல் ஆக்கி கொள்வார். இவருக்கான சுய நாட்டம், சுய விருப்பம் எதையுமே வைத்துக் கொள்ள மாட்டார். பரிபூர்ணத்துவத்திற்கான அடையாளம். இல்மையும் இல்லை என்று சொல்லுகிறார், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை இல்லை என்று சொல்லுகிறார், தன்னுடைய நாட்டத்தையும் இல்லை என்று மறுத்து விடுகிறார். இதோடு நிக்கல, கூடுதலாக சொன்னாங்க, உலகத்துடைய தேவைகளில் கூட அவர் பாராமுகம் ஆகிவிடுவார். உலகத்துடைய தேவைகளை கூட மந்த நிலையில் அவர் வைத்து விடுவார். உலகத்துடைய எந்த எதிர்பார்ப்பிலும் அவர் வைக்க மாட்டார். எனக்கு பெரிய பங்களா இருக்கணும், எனக்கு இப்படி வாகனங்கள் இருக்கணும், இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்துடைய எதிர்பார்ப்பு கூட அவருக்கு முன்னால் இருக்காது. இல்மின் மூலமாக பரிபூர்ணத்துவத்தை அடைவதற்கான அடையாளம் என்ன? தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை மறுப்பதோடு, தன்னுடைய நாட்டங்களை மறுத்து விடுவதோடு, உலகத்துடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் மந்த நிலையில் வைத்து விடுவார். அவருக்கு முன்னால என்ன இருக்கும்? அவருக்கு முன்னால ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், இறைவனை சந்தோஷப்படுத்துவது, இறைவனுடைய திருப்தியை அடைந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வது, ரிதா இலாஹி மட்டும் அடைந்து கொள்வது. இதை மட்டுமே தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வைத்து அதற்காக மட்டும் செயல்பட்டு கொண்டே இருப்பார். இதுதான் பரிபூர்ணத்துவத்திற்கான அடையாளம். தன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் மறுத்துட்டு, தன்னுடைய நாட்டத்தை மறுத்துவிட்டு, உலகத்துடைய தன்னுடைய எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு, அவருடைய நோக்கம், அவருடைய லட்சியம், அவர் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தமாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் யார் செயல்படுவார்களோ இவர்கள் தான் பரிபூர்ணத்துவத்தை அடைந்தவர்கள். இங்க எல்லாருக்குமே நிறைய நாட்டங்கள் இருக்கலாம், ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு யார் இங்கே வந்த பிறகு, இந்த அவைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவார்கள். சொன்னாங்க, அமல் செய்பவர்களுடைய தரம் 3 நிலைகளாக இருக்குது. 3 நிலைகள்ல 3 படித்தரங்களாக இருக்குது. ஒன்று ஆக உயர்ந்த தரம். கருத்தவங்க சொன்னாங்க, ஷா வலியுல்லா தேவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கணும். அமல் செய்பவர்களில் ஆக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் யாருன்னு சொன்னா, அவர்கள் ஒவ்வொரு அமல், அது இல்மை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், வேறு வணக்கங்களாக இருக்கட்டும், வணக்கம் செய்யும் பொழுது அவர் எந்த நோக்கத்தோடு வணக்கம் செய்வார்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடியவராக இருப்பார். இதுதான் வணக்கத்தில் ஆக உயர்ந்த தரம். சொன்னாங்க, ஷா வலியுல்லா தேவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஒருத்தர் லுஹர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வர்றார். லுஹர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வரும்போது தொழுகைக்கு முன்னால நியத்து செய்கிறார். இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி நான் அல்லாஹ்விற்காக லுஹருடைய 4 ரக்காத் தொழுகிறேன், இப்படி நம்ம நியத்து வைக்கிற வளம் உண்டு. ஆனா இது அசல் இல்ல. நியத்து வீட்டுல இருந்து கிளம்பி பள்ளிக்கு வர்றாரு, எதற்காண்டி வர்றாரு? லுஹருடைய நேரத்தில் லுஹர் தொழுகைக்கு தான் வர்றாரு. அப்ப நியத்து ஏற்கனவே உள்ளத்தில் இருக்கிறது. இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறதுக்காண்டி தான் பள்ளிக்கு வர்றார், கிப்லாவை முன்னோக்கி தான் நின்று இருக்கிறார்.
இதையெல்லாம் நீயத்தாக மொழியணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனா நீயத்தோடு இருக்கிறதுனால தான் அவர் தொழுகைக்காக வந்து நின்று இருக்கிறார். தொழ ஆரம்பிக்கும் போது இப்படி நியத்து செய்ய வேண்டும், யா அல்லாஹ் இந்த 4 ரக்காத் தொழுகையின் மூலமாக உன்னுடைய நெருக்கத்தை எனக்கு தந்துவிடு, உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தந்துவிடு என்று நியத்து செய்யணும் என்பதாக ஷாவுல் அதேலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவார்களாம். சொல்ல வருவது நோக்கம் என்ன? ஒருவர் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் என்று செய்யக்கூடியவர் இருக்கிறாரே, இவர் தான் ஆக உயர்ந்த தரத்தில் இருக்கிறார், ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி மட்டும் அமல் செய்கிறார். இரண்டாவது தரத்தில் இருக்கிறவங்க யார்? நடுத்தரமானவர்கள் யார்? இவர்கள் சொர்க்கம் நரகத்தை நோக்கமாக கொண்டு அமலுக்கான பகரத்தை எதிர்பார்த்தவராக அமல் செய்வார். தொழுதா இந்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான், வாக்குறுதி அளிச்சிருக்கிறான், அதனால் நான் தொழுகிறேன். இந்த நேரத்தில் இதை செய்தால் அல்லாஹ் எனக்கு இந்த பிரதிபலனை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான், அதனால் நான் செய்கிறேன். சுவனம் நரகம் என்பதை நோக்கமாக கொண்டு அவர் செயல்படுவார். நன்மை செய்யறதுனால அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரேன் வாக்களிச்சிருக்கிறான், இந்த பாவத்தை விட்டு விடுவதால் அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்தும் பாதுகாத்து விடுவான் என்ற நோக்கத்திற்காக அமல் செய்யக்கூடியவராக இருப்பாங்க. இது நடுத்தரமானவர்களுடைய நிலை. மூன்றாவது கீழ் குறைந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? உலகத்துடைய பலாபலன்களை, உலகத்துடைய ஆதாயங்களை முன்வைத்து அமல் செய்வார். அல்லாஹ் நான் இந்த தொழுகை தொழுவதன் மூலமாக எனக்கு இதை கொடுத்துரு, அல்லாஹ் இதை செய்வதன் மூலமாக எனக்கு இதை கொடுத்துரு. இது இருக்குதே கடைசி தரத்தில் இருக்கிறது. உயர்ந்த தரத்தில் இருப்பது எது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு அமல் செய்வது, வணக்கம் செய்வது. சொன்னாங்க ஒரு நபர் இல்ம கற்றுக்கொள்வதற்காண்டி தயாராகிறார், அவருடைய நியத்து சரியாக இருக்கிறது, அவருடைய முயற்சி சரியாக இருக்கிறது, அவருடைய நோக்கம் சரியாக இருக்கிறது, நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி வந்து சரியான வழிமுறையில் இல்ம கற்றுக்கொள்கிறார். ஒரு நிலை வருகிறது, அவர் இல்மை எத்தி வைக்கிறார். இந்த நேரத்தில் யாராவது முரண்படும் பொழுது அல்லது அவருக்கு எதிரிலே நின்று கேள்வி கேட்கும் பொழுது, அவரிடத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை விளக்கத்தை கேட்கும் பொழுது இவர் பதட்டப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, அந்த இல்மை அதனுடைய விளக்கத்தை சொல்லாமல் தவிர்த்து விடக்கூடாது. கடைசி நிலை வரை ஸ்திரத்தன்மையோடு இருந்து அதை பரிபூர்ணத்துவத்தோடு எத்தி வைக்க வேண்டும். எத்தி வைப்பது என்பதும் ஒரு பரிபூர்ணத்துவத்தில் ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, ஒரு நபர் ஆரம்பத்திலிருந்து சரியாக செயல்பட்டு வந்து இல்மை கற்றுக்கொண்டார், அதை எத்தி வைக்கும் பொழுது அதை சரியான முறையில் எத்தி வைக்கவில்லை என்றால் இதுவும் ஒரு பலகீனமான நிலையாக இருக்குது. இந்த நேரத்தில் கோபப்படுவதோ, இந்த நேரத்தில் அதிலிருந்து தடுமாறி விடுவதோ, இது கூட இல்மின் மீது கர்வம் கொண்டதாக ஆகிவிடும், இல்மின் மீது பெருமிதம் வந்ததாக ஆயிரும். அந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது. இதுக்கு நான் உதாரணம் கூட கொடுக்குறேன். அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர் முடிந்து காஃபிர்கள் யாரெல்லாம் பத்ருடைய போரில் கொலை செய்யப்பட்டிருந்தார்களோ அவர்கள்லாம் அந்த பத்ருடைய குளத்திலே போடப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த மரணித்த சடலங்களை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறாங்க, சடலங்களை முன்னோக்கி பேசுகிறார்கள். சொன்னாங்க, என்னுடைய இறைவன் எனக்கு அளித்த வாக்குறுதிகளை நான் சத்தியமானதாக பெற்றுக்கொண்டேன், உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நீங்கள் சத்தியமாக பெற்றுக்கொண்டீர்களா? யார்கிட்ட கேட்கிறாங்க? மரணித்த சடலங்களிடத்துல கேட்கிறாங்க. அருகில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நின்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை பற்றி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இவர்கள் எல்லாம் இறந்து விட்டு சடலங்களாக இருக்கிறார்கள், இவர்களிடத்துல பேசுறீங்களே, கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சடலங்களை முன்னோக்கி பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? என்னுடைய இறைவன் எனக்கு அளித்த வாக்குறுதிகளை பரிபூர்ணப்படுத்தி விட்டான், உங்களுக்கு அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்திட்டானான்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதட்டமடையல, கோபப்படல, நிதானம் இழக்கல, நிதானமாக அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். உங்களை விட இந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகம் கேட்பதற்கு தகுதியானவர்கள், கேட்கக்கூடிய நிலையில இருப்பவர்கள். இதுக்கு அர்த்தம் என்ன இல்லை, அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் கேட்க மாட்டார்கள் என்பதல்ல. அவர்களால் பதில் சொல்ல இயலாது. ஏன், உலகத்தை விட்டும் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், மரணித்து விட்ட சடலங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்திலும் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு புரிய வைத்தாங்க. ஒரு நபர் அவருடைய ஆரம்பம் சுத்தமாக இருப்பதோடு, அவருடைய முயற்சி சுத்தமாக இருப்பதோடு, நோக்கம் சரியானதாக இருப்பதோடு, அதனுடைய இறுதி எல்லை வரை அதே நிலையின் மீது ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும். இந்த இல்மை நாம் நல்ல நோக்கத்தோடு கற்க ஆரம்பிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நோக்கமாக வைத்து இந்த இல்மை கற்றுக்கொண்டு இதை நாம் பிறர் வரை எத்தி வைக்க வேண்டும். இந்த எத்தி வைக்கக்கூடிய நிலையிலும் கூட நாம் கர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல் பணிவானவர்களாக, எளிமையானவர்களாக, சாதாரணமானவர்களாக இருந்து கடைசி வரை இதிலே பரிபூர்ணத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இல்முடைய நோக்கமாக இருக்குது. அல்லாஹ் தாலாவுடைய அருள், அல்லாஹ் தாலா நம்மளை இங்கே வர வைத்து சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். சொல்லக்கூடிய எனக்கு தான் இது முதல் முன்னோக்கக்கூடியது நான் நினைத்தேன் அப்படின்னு அதற்கு அவங்க சொன்னாங்க. எனக்கு இந்த விஷயம் தேவையாக இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இதை புரிந்து அமல் செய்வதற்கான தௌஃபீத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.